வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு சென்று அங்கே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய எலுமிச்சம் கனியை நாம் என்ன செய்தால் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு குலதெய்வம் ஆலயத்துக்கு போகிறோம், இல்லை பக்கத்தில் மாரியம்மன் ஆலயம், காளியம்மன், செல்லியம்மன், கன்னியம்மன், இல்லை முனீஸ்வரர், ஏதோ ஒரு ஆலயத்துக்கு செல்கின்றோம். அங்கே எலுமிச்சம் பழத்தை நமக்கு பிரசாதமாக தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணணும்னு சில பேருக்கு தெரியாது. சில பேர் அதை கொண்டு போய் பூஜை அறையில் வைப்பாங்க. ஸோ பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான விஷயம். பூஜை அறையில் வைப்பதனால் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்கும். சில பேர் அந்த பழம் நல்லா காய்ந்து செம்பு மாதிரி ஆகிடும். சில பேரோட பழம் அழுகி போயிடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஐயோ பழம் அழுகி போச்சு, நம்ம வீட்டில் என்ன அப்படின்ட்டு. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா எலுமிச்சம்பழம் அழுகி விட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா தெய்வத்துடைய பாதத்தில் வைத்து நாம் பிரசாதமாக கொண்டு வந்த கனி அங்கே நல்ல ஒரு விஷயத்தை தானே செய்யும். அதனால் நீங்கள் பயப்படுறீங்க, அதை பற்றி பயப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு கனியை வாங்கிட்டு வாங்க. எத்தனை முறை அழுகினாலும் பரவாயில்லை, வாங்கி வந்து வைத்து நீங்கள் பூஜையில் வைக்கும்போது மீண்டும் அந்த கனி தன் வீட்டில் இருக்க தீய சக்திகள் வெளியே போன பிறகு நல்ல கனியாக மாறும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த விஷயத்தை. ஏன்னா நான் நிறைய பேர் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரீங்க, அது என்ன பண்ணணும்னு தெரியல, இப்படி பண்ணி பாருங்கள். இன்னும் சில பேர் அதை வாங்கிட்டு வந்து ஜூஸாக போட்டு கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. அந்த ஜூஸாக குடிக்கும்போது அதில் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லைங்க என்னால் அதை கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது, கொஞ்சம் இனிப்பை சேர்த்துக்கொள்ளுங்கள். எப்போதும் இனிப்பை சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா சக்கரை பொங்கல் கூட நம்ம இனிப்பாக தான் செய்து சுவாமிக்கு சேர்க்கிறோம். அப்போ சாமிக்கு கொடுக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து சாப்பிடுங்க, இல்லை வெல்லத்தை சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இல்லை அந்த கனி நம்ம பூஜையில் வச்சுருக்கோம், ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு, அது என்ன பண்ணலாம், குப்பையில் தூக்கி மட்டும் இருந்து விடாதீர்கள். அதை எடுத்துகிட்டு போய் எங்கே ஆத்தங்கரில் போடுங்க, இல்லை குளத்து பக்கத்தில் போடுங்க, நீர்நிலையில் போடுங்க, இல்லைன்னா எங்கேயாவது மரத்தடியில் போடுங்க. அது குப்பையில் போடாதீர்கள். ஏன்னா சுவாமியுடைய மிகப்பெரிய பிரசாதம். அந்த பிரசாதத்தை நாம் அதை எப்படி பார்த்துக்கொள்கிறோமோ அதே போல் இறைவன் நம்மளை பார்த்துக்கொள்வார். அதனால் பிரசாதத்தை நமக்கு கிடைக்கிறதே மிகப்பெரிய விசேஷம். எலுமிச்சங்கனின்றது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா எலி மிச்சம் வைத்த படி அப்படின்வாங்க. எலியே மிச்சம் வச்சு அந்த பழத்தை சாப்பிட முடியாது. மற்ற பழங்கள்லாம் வாழைப்பழம், மாம்பழம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு பிரசாதமாக கொடுத்து சாப்பிடலாம். இந்த பழம் சுவாமிக்கு மாலையாக சாத்துகின்றோம். எலுமிச்சம்பழத்தை மாலையாக அணிவிக்கிறோம். அந்த பழம் நம்ம கைக்கு பிரசாத கனியாக வரும். அந்த பனியை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பூஜையில் வைங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையும் நமக்கு சேரும். ஏன்னா நல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டில் உருவாகிறதை நம் கண்கூடராக பார்க்கலாம். இந்த கனியை எப்படி செய்து பாருங்கள். குலதெய்வத்தை கொடுக்குற கனியும் சரி, இல்லை அங்கே இருக்க அம்பாள் கோயிலில் கொடுக்குற கனியாக இருந்தாலும் சரி, அதை இப்படி செய்து பார்த்தீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சக்தியை நம் இல்லத்திலே வந்து பார்க்கலாம். இல்லை இந்த பழத்தை நான் காஞ்சி போகுது சாமி, நான் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு சிகப்பு துணியோ இல்லை மஞ்சள் துணியிலையோ அந்த பழத்தை கட்டி, அது உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலிருந்து வாங்கிட்டு வரது தான் ரொம்ப விசேஷம். அதை உங்கள் வீட்டு வாசக்காலில் கட்டுங்க. ரொம்ப நேர்முகமான ஆற்றலை நம் வீட்டிலே உணரலாம். இந்த கனி இப்படி செய்யுங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றமும் நமக்கு சேரும்.